சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உனக்கான நேரம் வரும். அதாவது தை மாதத்தில் பிறக்கப் போகிறது உனக்கான நல்ல நேரம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியவர்கள் சொல்வதைப் போல தை மாதத்தில் உனக்காக பிறக்கும் நாள் வந்துவிட்டது. அதை உன்னிடம் கூறத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நல்ல காரியங்கள் உன் வாழ்க்கையில் வராதா என்று ஏக்கமாக காத்திருந்த உனக்கு, நல்ல நிகழ்வுகள் என் இல்லத்தில் நடக்காதா என்று ஏக்கமாக இருந்த உனக்கு, சுப நிகழ்ச்சிகள் இந்த இல்லத்திலும் நடக்காதா என்று காத்திருந்த உனக்கு, தை மாதத்தில் சுப நிகழ்ச்சி உனக்கு நடக்கப் போகிறது. உனக்கு இந்த கெட்ட நேரங்கள் அடுத்த மாதத்தோடு உன்னை விட்டு போய்விடும். நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உனக்காக இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்களும் துயரங்களும், நீ பட்ட அவமானங்களும் கரையப் போகிறது. எப்பொழுதும் பிறரை பற்றி எண்ணங்களே உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை செய்தால் இவர்கள் என்ன நினைப்பார்கள், அதை செய்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல நேரங்களையும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய். உனக்காக உதவ யாரும் வரமாட்டார்கள். உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் அதில் பங்கு போட யாரும் வரமாட்டார்கள். நீ வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னை பற்றி குறை சொல்லத்தான் இங்கு அதிகம் உள்ளனர். உன் வாழ்வில் நீ எதை செய்தால் மகிழ்ச்சியாக இருப்பாயோ, நீ எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாயோ, அதை உனக்காக செய்து இந்த வாழ்க்கையை உனக்காக நீ வாழ கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ முழுமையாக அனுபவிக்க முடியும். மற்றவர்களை நினைத்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை உன்னுடையது ஆகாது, அவர்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? பொய் சொல்லக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, மற்றவர்கள் வாழ்க்கையை தான் தன் வாழ்க்கையாக நினைத்துவிடக் கூடாது. எனவே இதையெல்லாம் தவிர்த்தாலே உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்க்கையாக நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். யாரை நினைத்தும் உன் வாழ்க்கையை இழப்பது தவிர்த்துவிடும். உனக்கான அழகான வாழ்க்கை நான் தரப்போகிறேன். வரும் தை மாதத்தில் நீ நினைத்த வாழ்க்கையோடு வாழப்போகிறாய். சந்தோஷமாக இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.